நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ சாயல்குடியிலேருந்து அருப்புக்கோட்டை போகிறதுக்காக நிற்கிறோம். அருப்புக்கோட்டையிலேருந்து மதுரை, மதுரை டு சென்னை. இப்போ ஒரு பஸ்ஸு உள்ளே வருது. இது எங்கே போகிற பஸ்ஸு? கமுதியா? கமுதி, ராஜகம்பீரம், மானாமதுரை, பார்த்திபனூர், அபிராமம். ஓகே, இந்த பஸ்ஸு கிடையாதுல்ல. நம்ம தேடி வந்த பஸ்ஸு தவிர எல்லா பஸ்ஸும் வருதுடா. ஒரு பஸ்ஸு வந்திருக்கு. அருப்புக்கோட்டை பஸ் தான் நினைக்கிறேன். எம்எம்பி. ஆமாம், அருப்புக்கோட்டை, ரெட்டியாபட்டி, பெருநாளி, சாயல்குடி, மாரியூர், முந்தல். இந்த பஸ் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்த பஸ் நான் ஏறி உட்காந்து போக வேண்டியது. கேளு, இந்த பஸ் நான். இந்த பஸ் அருப்புக்கோட்டையிலேருந்து மாரியூர், முந்தல் வரைக்கும் போகுது. இது ஒரு கடற்கரை கிராமம். சூப்பராக இருக்கும் மாரியூர், முந்தல்லாம். இந்த ரூட்டில் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பஸ்ஸு வருது. சாயல்குடி இதானடா? ஆ, சாயல்குடின்னு போட்டு வருது. ஆனால் எந்த ஒரு பஸ் வரலையே. என்ன தேனின்னு டப்புன்னு பேர மாற்றினீங்க? அருப்புக்கோட்டா. இந்த பஸ் தாங்க இன்றைக்கி நம்ம போக வேண்டிய பஸ்ஸு. அருப்புக்கோட்டை பஸ்ஸு வந்து சாயல்குடி பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியில் வந்துருச்சு. அருப்புக்கோட்டைக்கு எத்தனை மணிக்கு போகுதுன்னு பார்க்கலாம். 36 ரூபா டிக்கெட்டு. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறது ஒரு பழைய க்ரீன் கலர் பஸ்ஸு. பஸ்ஸு கொஞ்சம் அவ்வளோ ஸ்பீடாக தான் போகுது. கொஞ்சம் ஸ்பீடாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஒன்றுன்னா அந்த பஸ்ஸில் வந்து ஆடியோ சிஸ்டம் இல்லை. எல்லா கிராமத்துலையும் நிப்பாடுறாங்க. ரோடு இருட்டாலாம் தெரியும். இங்கே போகும்போது கர்றதும் சவுண்ட் ஒன்று அடிக்குது. அதுதான் நம்மளுக்கு யூஸ் போய் வண்டி டவுன் பஸ் போல் எல்லா கிராமமும் நிற்கிதுங்க. பைபாஸில் எல்லா கிராமம் நிற்கிது. பஸ்ஸில் கீழே மாற்றும் போது ஒரு சவுண்டு வருது. என்ன சவுண்டுன்னு தெரியல. நைட் ஜேர்னி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. பஸ்ஸு எம்டியாக போகும். என்ன, நீங்கள் உங்கள் விருப்பப்பட சீட்டில் உட்காந்துக்கலாம். நீட்டு நிமிந்து தூங்கலாம். நைட்டு காற்று சில சில சிலன்னு வரும். ரோட்டில் அங்கே இங்கிட்டும் முயல், பாம்பு அங்கங்கே ஓடும். அதுக்காக ஒரு 2 நிமிஷம் வண்டியை நிப்பாட்டுவாங்க. நல்லாயிருக்கும். சாயல்குடி டு அருப்புக்கோட்டை வந்து இதுதான் கடைசி கவர்மெண்ட் பஸ்ஸு. அதனால இந்த ஏரியாவுக்கு லாஸ்ட்டு பஸ்ஸை நம்பி வரவங்க நிறைய பேர் நிற்பாங்க. நிறைய பேர் வந்து இந்த பஸ்ஸில் ஏறி அவங்க ஊருக்கு போகிறதுக்கும் ட்ராவல் பண்ணுவாங்க. அதனால் வந்து பஸ் ஸ்டாண்டில் ஆள் இருக்கோ இல்லையோ பஸ் வந்து ஒரு 2 நிமிஷம் நிற்கும். பஸ்ஸு உள்ளே நாங்கள் காட்டுறோம். நேரம் கழிச்சு பஸ்ஸு உள்ளே காட்டுறாங்க. நாங்கள் ஒரு 4 பேர் தான் இருக்கோம் பஸ்ஸில். அதில் 2 பேர் டிரைவர், கண்டக்டர். நாங்கள் 2 பேர். அவ்வளோதான் அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். கண்டக்டர் அங்கே உட்காந்துருக்கு. டிரைவரை காலம் வைக்கிறதுக்கு ஒரு செங்கல் ஒன்று உள்ளே வச்சுருக்காரு. காலை தொங்க போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. செங்கலை வந்து வச்சுருக்காரு உள்ள. ரோட்டில் எதுவே வர்றவங்க லைட்டை வந்து டிம் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. ஒரு அலர்ஜன் லைட்டுக்கு 2 LED பல்பை மாட்டிக்கிறாங்க. அப்படியே டிரைவர் மூஞ்சிலே அடிக்கிறாங்க. டிரைவரும் எவ்வளோ தான் கஷ்டப்பட வண்டியை ஓட்டுவாங்க சொல்லுங்கள். ஸ்ட்ரைட்டாக மூஞ்சிலே அடிக்குது. ரோடு வந்து சிமெண்ட் ரோடு தான். ரொம்ப சிரமம் தான் நைட்டில் வண்டி ஓட்டுறது. அதையும் மீறி ஓட்டுறாங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான். வண்டி நல்லா ஸ்மூத்தாக போகுது. ஜன்னலில் வந்து சலங்கை வலி கேட்குது. கியர் போடும்போது பேய் மாதிரி சவுண்டு வருது. ஆல்ரெடி சொன்னேன். முன்னாடி ஒரு விநாயகர் வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. கட 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 ட்ரெயின் பெட்டி மாதிரி அடிச்சுட்டு போகுது. பஸ்ஸில் செட்டு இல்லாததுனால கண்டக்டர் வந்து மொபைலில் பாட்டு ப்ளே பண்ணி அந்த கியர் பாக்ஸ் மேலே வச்சுருக்காரு. தெரியலான்னு தெரியல, எல்லாமே இருட்டாக தெரியுது. இந்த விளாக்கை இருட்டு விளாக்னே பேர் வச்சுருக்காங்க. பஸ்ஸுக்கு ஒரு அமௌண்ட்ஸு இருட்டு. படிக்காதவன் படத்தில் இருந்து சிவாஜி கணேசன் பாடுற பாட்டு, அந்த பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இளையராஜா மியூசிக்கு சூப்பராக இருக்குது. இப்போ தாங்க அந்த ட்ராவல் வந்து நல்லா இருக்குது. பாட்டு இளையராஜா பாட்டு இல்லாமல் ட்ராவலாக நல்லா இருக்குமா சொல்லுங்கள். வண்டி இப்போ தான் பெருநாளியை தாண்டது. சாயல்குடிக்கு அப்புறம் கொஞ்சம் பெரிய ஊர் அப்படின்னா அது பெருநாளி. பாட்டு செந்தாளம்பூவில் வந்தாடும் தென்றால் எண்ணீர் மோதுதம்னா பாட்டுக்கு தகுந்த, அதாவது ட்ராவலுக்கு தகுந்த பாட்டு. இளையராஜா இசை ஞானி தான். யார் பஸ் ஸ்டாண்டு எங்கே இருக்குது, எங்கேருந்து கை ஓட்டுறாங்க பாருங்கள். வண்டி நிப்பாட்டாங்க இருக்கிறாங்களா 3 பேர். புன்னகை பாருங்கள் பஸ் நிப்பாட்டின உடனே அவங்களுக்கு.
மூணாவது பாட்டு வச்சிக்காவா உண்ண மட்டும் இதுக்குள்ள பஸ் நல்ல ஸ்பீடு போகுதுங்க. எனக்கு தெரிஞ்சு எப்படியும் 60 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீடு போகும் இந்த பஸ். இப்போ நல்ல ஸ்பீடு. கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண்மறையில ஓவியமோ என்ன ஒரு கவிதை. அருப்புக்கோட்டை 28 கிலோமீட்டர் இருக்குது. இது வந்து மட்டமா ரோடுன்னு சொல்லுவாங்க. கண்டக்டர் கொஞ்சம் பாட்டு போர் அடிச்சு போல வேறு பாட்டுகளை மாற்றுறாரு. ஸ்டாண்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, கை போடுறாங்க. கிட்டத்தட்ட அருப்புக்கோட்டை வரைக்கும் வந்துட்டோம். 22 கிலோமீட்டர் அருப்புக்கோட்டை இருக்குன்னு போர்டு போட்டிருக்காங்க. மதுரை 75 கிலோமீட்டர். பெரிய ஃபேமிலி ஏறும்போது ரொம்ப நேரம் கழிச்சு இந்த பஸ்ஸில் இப்போ ஒரு ஃபேமிலி ஏறிச்சு. அந்த ஃபேமிலியில் வந்த குழந்தைகள் வந்து ட்ராவலை வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுறாங்க. பாருங்க, இந்த பையன் அங்கேருந்து அடிக்கிறான், இந்த பிள்ளை எங்கேருந்து அடிக்குது. இதுதான் ட்ராவலில் காண கிடைக்காத பொக்கிஷம். சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க. போகும் 2 பக்கமும் தெருவுக்குள்ளே போன மாதிரி போகும் பஸ்ஸு. பெரும்பாலான பஸ் ஸ்டாப்பில் வந்து கூட்டம் ஏறவே இல்லை. இப்போ சும்மா தான் எடுத்துகிட்டு வராங்க. இந்த குழந்தைகளோட ஃபேமிலி மட்டும்தான் எனக்கு தெரியும் 10 பேர் இருக்காங்க. அருப்புக்கோட்டை 7 கிலோமீட்டர், விருதுநகர் 24 கிலோமீட்டர், திருச்சுழி 10 கிலோமீட்டர், பார்த்திபனூர் 46 கிலோமீட்டர். பஸ்ஸோட ஸ்பீடு வேகமாக இருக்குது. ராமலிங்க மெஸ்ஸுக்கு வந்துக்கிட்டோம். இந்த மெஸ்ஸுன்ற மில்லு ராமலிங்க மில்லுக்கிட்ட வந்துட்டோம். உள்ள சிட்டியில் கொஞ்சம் தூரம் போகும், அவ்வளோதான். இது 10வது பாட்டு என்னமோ. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சோக பாடல்களை போட்டாங்க. அந்த காலத்து பாடல்கள் கொஞ்சம் போட்டு விட்டாங்க. திருமலை இளையராஜா பாட்டு கொண்டு பஸ்ஸு வந்து அருப்புக்கோட்டை ஊருக்குள்ள வந்துருச்சு. பஸ்ஸு அருப்புக்கோட்டை பழைய பஸ் ஸ்டாண்டில் தான் நிற்கிருந்தாங்க. இப்போ இறங்கி அங்கேருந்து மதுரைக்கு நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியதான். நல்ல பெரிய ஊருங்க அருப்புக்கோட்டை. அதுவே மணி என்ன ஆகுது? மணி 10:40 ஆகுது. அதுவே ஊர் அடங்கிடுச்சு பாருங்களேன். கடையிலலாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரோட்டில் ஜனம் விடமாட்டாங்க. இல்லை பழைய பஸ் ஸ்டாண்டு போனால் ஜனங்கள் எடுப்போம் என்னன்னு தெரியலையே. ஜனங்கள்லாம் கூட பரவாயில்ல, மதுரைக்கு பஸ் இருந்தால் போதும். ஏன்னா இன்றைக்கி லீவு. ஆனால் நேற்று ஒரு நாள் லீவு போட்டாங்க. 4 நாள் சர்வீஸ் லீவு. ஞாயிறு திங்கள் செவ்வாய் மதுரையில் பஸ்ஸு கிடைக்கும் போது கொஞ்சம் சிரமம் தான். பஸ்ஸு ஏறி ட்ராவல் பண்ணிக்கலாம். பார்க்கலாம். பஸ்ஸு தூக்கி போட்டு பஸ்ஸில் நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குங்க சைடுகளெல்லாம்.
ஆசை 100 வரை பாட்டு. ஆடியோ செட்டில் கேட்டு வச்சுருந்தேன், பயங்கரமாக மொபைலில் கேட்குறதுக்கே அவ்வளோ வைப்பாக இருக்குது. ஒரு பஸ்ஸில் ஆடியோ செட்டில் கேட்டோம் அப்படின்னு வேறு லெவலில் அப்படியே பஸ்ஸு தூக்கி போகிறதுக்கு அதுக்கும் நம்ம உடம்பு ஷேக் ஆகிறதுக்கு அதுக்கும் ஒரு டான்ஸ் பண்ணுறது பார்த்த மாதிரி இருக்கும். ஓகே, பழைய பஸ் ஸ்டாண்ட் இறங்கிக்கலாம். பழைய பஸ் பஸ்ஸில் மொத்த கூட்டமே இவ்வளோ தான் கடைசி வரைக்கும். ஓகே, பழைய பஸ் ஸ்டாண்டு இறங்கிக்கலாம். அருப்புக்கோட்டை பழைய பஸ் ஸ்டாண்டு இறங்கியாச்சு. மதுரை பஸ்ஸில் நிற்கிறோம். மதுரை பஸ் நிற்கிறது சரியான கூட்டம். அடுத்த பஸ்ஸில் பார்க்கலாம்.